நீ பார்ப்பாய் என்றால் அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். அப்படியே அவர்கள் இருவரும் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது எலியா அக்கினி தேரிலே, அக்கினி ரதத்திலே, அக்கினி குதிரைகள் பூட்டிய தேரிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை எலிசா காண்கின்றார். அங்கே அவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, எலியாவிடம் இருந்த வல்லமை 2 மடங்காக அவருக்கு கிடைக்குது. எப்படி அந்த 2 மடங்கான வல்லமை கிடைச்சது? எலியா அவருக்கு கொடுத்த ஒரு நிபந்தனை, நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தாய் என்றால் அது கிடைக்கும் சொல்றார். அவ்வளவுதான். உடனே எலிசா என்ன செய்யறார்? எப்படியாவது எனக்கு அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி எலியாவை நெருக்கமாக பின்பற்றுகின்றார். ஒருவேளை தூங்குற சமயத்துல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தூங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எலிசா இங்க போனாக்கா அவர் போற இடமெல்லாம் கூடவே போறார், நெருக்கமா போறார். ஒரு நிமிஷம் அவரை விட்டு பிரிஞ்சுட்டா, இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா என்ன ஆவறதுன்னு சொல்லிட்டு அவர் உண்ணாம உறங்காம அவரை நெருக்கமா பின்பற்றிக்கிட்டே போறார். அவருடைய அந்த பிரமாணிக்கம், அவருடைய அந்த ஆவல், அவருடைய காத்திருந்து விழிப்போடு இருந்து அவர் ஜெபித்த அந்த ஜெபம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை காண செய்தது. எலியாவினுடைய வல்லமையை 2 மடங்காக அந்த எலிசா பெற்றுக்கொள்வதற்கு அது வழியாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஆண்டு கழிந்த ஆண்டை விட உங்களுக்கு அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடந்த வருஷத்துல எத்தனையோ ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன், உள்ளத்துல சமாதானத்தை இழந்துட்டேன், என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, வருமானம் இல்லாம போயிடுச்சு, கடன் அதிகமா போச்சு, பிள்ளைகளுக்கு படிப்புல ஃபெயில் ஆயிட்டாங்க, என் தொழில் நஷ்டப்பட்டு போச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் காத்திருந்து நீங்க ஜெபிக்கணும், விழிப்போடு இருந்து நீங்க ஜெபிக்கணும். இந்த எலிசாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தது, இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்படி அவர் ஜெபித்தது போல காத்திருந்து நீங்க ஜெபிக்கணும், விடாமுயற்சியோட ஜெபிக்கணும், தூங்காம ஜெபிக்கணும், ஜெபதபங்களோட ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தீர்கள் என்றால் வருகின்ற ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தின் மேலேயே நீங்க கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் ஆட்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் இந்த உலகத்துக்கு அடுத்த மாயைகள் மேலேயும் கடந்து போகவே போகாது. ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டி சேர்க்கும். அதோடு கூட அவர் துன்பத்தை கூட்டி சேர்க்க மாட்டார் என்று ஞானியானவர் சொல்கின்றார். துன்பம் இல்லாத, கலப்படம் இல்லாத ஆசீர்வாதம் ஆண்டர்கிட்ட இருந்து வரணும்னா நீங்க விழிப்போடு இருந்து ஜெபிங்க, ஜெபதபத்தில் ஈடுபடுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, பரிசுத்த உள்ளத்தோடு நீங்க ஜெபிங்க. அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மனுஷருடைய தெய்வம் நம்ம நான்னு சொன்னாக்க நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும்ட்டு ஒருத்தர் பின்னால ஓடாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு நம்ம சல்யூட் அடிச்சோன்னு சொன்னாக்க நமக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்காதீங்க. லஞ்சம் வாங்கினாக்க நமக்கு செல்வம் கிடைக்கும்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிடாதீங்க. வட்டிக்கு கடனை கொடுத்து என்னுடைய சொத்தை நான் அதிகரிப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு வட்டிக்கு கொடுக்காதீங்க. இப்படியும் அப்படியுமாக இருந்து பொருட்கள் மேலேயும் ஆட்கள் மேலேயும் மாய்ந்து போகிற இந்த உலகத்தின் மேலேயும் ஆசை வச்சு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாம ஆண்டவர் மேலேயே கண்களை வைங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வழிகளில் நீங்க நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த எலியாவினுடைய ஊழியர் வைராக்கிய உள்ளத்தோட பரிசுத்த உள்ளத்தோட நடந்து எலியாவிடமிருந்து இரட்டிப்பான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி அவருடைய நாட்கள்ல எலிசாவுக்கு இன்னொரு ஊழியன், கெகேசி என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியன் இருக்கிறான். அவனை பற்றி நாம சற்று சிந்திப்போம். எலியாவுக்கு பிறகு ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக அவரும் இருக்கின்றார். நிறைய புதுமைகள் நடக்குது அவருடைய காலத்தில். 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க இதை பற்றி வாசிப்பீங்க. 2 அரசர்கள் 5ல் சீரிய நாட்டை சார்ந்த நாமான் என்று சொல்லப்படுகிற ஒரு தளபதி குஷ்ரோகம் நோய் கண்டவன். அவன் எலிசாவை பற்றி கேள்விப்பட்டு, யூதா நாட்டில் இருந்த எலிசாவை பற்றி கேள்விப்பட்டு அவனிடம் சுகம் பெறும்படியாக கடந்து வருகின்றான். அப்படி அவன் வந்து எலிசாவிடம் தான் தொழுநோயிலிருந்து சுகம் பெறும்படியாக மன்றாடுகின்றான். எலிசா அவனை பார்த்து, யோர்தானில் போய் நீ 7 முறை மூழ்கி எழுந்தாய் என்றால் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். எலிசாவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து அந்த சீரிய நாட்டு நாமான் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கி எழுந்து அவன் பூரண சுகத்தை பெற்றுக்கொள்கின்றான். பூரண சுகத்தை மட்டுமல்லாமல் அவன் உண்மை கடவுளை அறிந்து கொள்கிற அந்த ஒப்பற்ற செல்வத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, எலிசாவின் மீது நம்பிக்கை வைத்த அந்த சீரிய நாட்டு நாமான் எலிசாவினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உலகத்துக்கு அடுத்த நன்மையாகிய உடல் சுகத்தையும் விண்ணுக்கடுத்த நன்மையாகிய
உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தையும் உண்மை தெய்வத்தின் மீது விசுவாசம் கொள்கின்ற ஒப்பற்ற செல்வத்தையும் அவன் பெற்றுக்கொண்டவனாக அவன் திரும்புகின்றான். ஆனா அந்த எலிசாவினுடைய ஊழியன் கெகேசி என்று சொல்லப்படுகிற ஒருவன் இருக்கின்றான். அவன் என்ன செய்தான் பாருங்கள். அந்த நாமான் தான் சுகமடைந்ததை பார்த்தவுடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு நிறைய அன்பளிப்பை கொடுக்கிறார், நிறைய பொருட்களை கிஃப்டா கொடுக்கிறார். ஆனால் எலிசா கடவுளுடைய மனிதர், இந்த அன்பளிப்புகள் எதுவுமே எனக்கு வேண்டாம், வானத்தையும் மையத்தையும் படைத்த ஆண்டவராகிய கடவுளின் பேரால் உனக்கு சுகம் கொடுத்தேன், அவருடைய மகிமை மாத்திரம்தான் எனக்கு சொத்து என்று சொல்லி ஒரு பொருளை கூட அவர் தொடவே இல்லை, திருப்பி அனுப்பிடுறார். அப்ப இந்த கெகேசி பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னுடைய தலைவர் எலிசா இவ்வளோ பெரிய புதுமை செஞ்சுட்டு ஒரு கிஃப்ட் ஒரு பொருள் கூட வாங்கலையே, ஒரு பரிசு கூட வாங்கலையேன்னு சொல்லிட்டு அவன் இந்த உலக பொருள் மேல அவன் கண்ணை வச்சுட்டான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. நாமான் கடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது இவன் ஓட்டமா ஓடுறான். ஓடி போய் என் தலைவரை சந்திக்க 2 வாலிபர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொருள் மேல ஆசை வச்சு நாமானிடமிருந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு வந்து விட்டான். உலக பொருட்கள் மேல இவன் பேராசை வச்சதால, பொருளாசை வச்சதால நாமானை பற்றி கொண்ட தொழுநோய் இந்த கெகேசிக்கு வந்துவிட்டது. பிரியமானவர்களே, உலக பொருட்கள் மேல ஆசை வச்சீங்கன்னு சொன்னா, அழிந்து போகிற சொத்து சுகத்து மேலேயே நீங்க ஆசை வச்சீங்கன்னு சொன்னா, பேராசையும் பண ஆசையும் பொருள் ஆசையும் உடல் இச்சையும் உங்களுக்கு நோக்கமா இருக்கும் என்று சொன்னால் இப்படிதான் அழிவுக்கு மேல் அழிவு வரும். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நீங்க ஒரு எலிசா எப்படி ஒரு எலியாவை பார்த்து எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்தாரோ, அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆண்டுல என்றும் அழியாத சொத்து, என்றும் எடுபடாத சொத்து பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவியாகிய திருக்கொடைக்காக நீங்க செபிங்க. ஆண்டவர் இயேசுதாமே சொன்னார், அந்த உன்னதமான வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொன்னார். நீதியின் பாதையில நடத்துவார் என்று சொன்னார். வழியும் உண்மையும் வாழ்வுமாக்கி என்னை நோக்கி உங்களை நடத்துவார், என்னை மகிமைப்படுத்த அவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியாகிய ஒப்பற்ற கொடைக்காக ஜெபியுங்க. இந்த கொடைக்காகவும் அவருடைய வரங்களுக்காகவும் அவருடைய கனிகளுக்காகவும் நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் இந்த கொடைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்ட உங்களுக்கு எதிலையுமே குறைவு இருக்காது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த கொடைகள் மேல கருத்தா இருந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். தானியேல் ஆகமம் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், தானியேல் இறைவாக்கு புத்தகம் 1 அதிகாரத்திலே அங்கே இஸ்ராயல் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலே அங்கே அவர்கள் நாடு கடத்தப்பட்ட மக்களாக அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களிலே சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 இளைஞர்களும், தானியேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 4வது இளைஞரும் நேபுகாத்நேசார் பாபிலோனிய அரசனுடைய கண்களிலே தயவு பெற்று அரச அரண்மனையிலே அவர்களுக்கு ஒரு நல்ல உயர் பதவி கிடைக்கின்றது. இந்த 4 பேரும் அந்த அரச பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், இவர்களுக்கு அரசனுக்கு பரிமாறப்படுகின்ற உணவு வகைகளும் மதுபானங்களும் மற்ற உடலுக்கு உரமூட்டக்கூடிய அழகு பொருட்களும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த 4 இளைஞர்களும் அந்த அரசனுடைய உணவினாலோ இந்த அரசனுடைய பொருட்களினாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அந்த அரச அரண்மனையில் அவர்கள் இருந்தாலும் வானத்தையும் மையத்தையும் படைத்த ஆண்டவராகிய கடவுளை அவர்கள் முழு மனதோடு அவர்கள் நேசித்தார்கள். அந்த கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் மிக நுணுநுணுக்கமாக பின்பற்றி வந்தார்கள். ஆகவே அரசனுடைய மேசையிலிருந்து வருகின்ற உணவுப் பொருட்களை அவர்கள் உண்ண மறுக்கின்றார்கள். தங்களுக்கு மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டவரிடம், எங்களுக்கு 10 நாட்களுக்கு மரக்கறி உணவையும் தண்ணியும் மாத்திரம் தாரும், எனக்கு திராட்சை மது வேண்டாம், இறைச்சி உணவு வகைகள் வேண்டாம், மரக்கறியும் தண்ணீர் மாத்திரம் கொடுங்க, 10 நாளைக்கு பிறகு நீங்க எங்களை சோதனை செய்து பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படியே 10 நாட்களுக்கு அவர்களுக்கு மரக்கறி உணவும் தண்ணீரும் மாத்திரம் கொடுக்கப்படுகின்றது. இந்த 10 நாட்களுக்கு பிறகு இந்த வாலிபர்களை அவர்கள் சோதித்து பார்க்கும்படியாக வருகின்றார்கள். சோதித்து பார்க்கும்படி வரும்பொழுது அந்த அரசன் என்ன சொல்றான்னு பாருங்க. தானியேல் புத்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை அவன் கண்டான்.
பிரியமானவர்களே, நேபுகாத்நேசார் அரசன், பாபிலோனிய மன்னன் ஒரு புறவினத்தான். உண்மை கடவுளை பற்றி அவன் அறியாதவன். அவனுடைய மேற்பார்வையிலே இருந்த இந்த இளைஞர்கள் உண்மை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வைராக்கியம் உள்ள உள்ளத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்ததால் ஆண்டவர் அவர்களுக்கு அறிவையும் பாபிலோனியருடைய அனைத்து இலக்கியத்திலும் தேர்ச்சியையும் ஞானத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி முதல் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். ஞானத்தையும் அறிவையும் எல்லா கலைகளிலும் நல்ல ஒரு தேர்ச்சியும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த அரசனால அவங்களோட எதிர்வாதம் செய்ய முடியாத அளவு அவர்களுக்கு ஞானமும் வேகமும் இருந்தது. பாபிலோனியாவில் இருந்த எல்லா மந்திரவாதிகள், ஞானிகள், மாயவித்தக்காரர்கள் யாருமே இவர்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவு 10 மடங்கு அதிக ஞானத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவரை முழுமனதோடு அவர்கள் நேசித்தார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஏன் அவர்கள் அரச உணவை உண்ணவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அன்பாந்தவர்களே, அரசன் அன்று பருகி வந்த அந்த திராட்சை ரசம் அதிக போதையை கொடுக்கக்கூடிய ஒரு மதுவாக இருந்தது. அதிக போதையை கொடுக்கக்கூடிய வசுவை உண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சட்டம் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவதாக, பாபிலோனியர்கள் உட்கொண்ட அந்த மாம்சமானது எப்படி வருகிறது என்றால், அவர்கள் மாம்சத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட விலங்குகளை, மிருகங்களை கொண்டு போய் பாபிலோனிய தெய்வங்களுக்கு முன்பாக நிறுத்தி அங்கே அதை வெட்டி அதனுடைய மாம்சத்தை அவர்களுக்கு படையல் செய்து, பாபிலோனிய கடவுளுக்கு படையல் செய்து அதன் பிறகு விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். அந்த தெய்வங்களுக்கு படையல் செய்த அந்த இறைச்சியை உண்பது பாவமாக கருதப்பட்டது இஸ்ராயலர்களுக்கு. அதனால்தான் அவர்கள் இந்த இறைச்சி உணவுகளை அவங்க உண்ணமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அரசன் பருகி வந்த அந்த திராட்சை ரசத்தையும் அவங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தீர்களா? இந்த சின்ன காரியத்திலையும் அவர்களுக்கு இருந்த பிரமாணிக்கத்தை பாருங்க. அன்பாந்தவர்களே, 120 கோடி வாழ்கின்ற இந்த இந்திய நாட்டிலே பலதரப்பட்ட மதங்கள், பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் நம்ம வாழறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் உண்மை கடவுளை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உண்மை கடவுளுக்கு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் இன்று சோதித்து பாருங்கள். வானத்தையும் வையத்தையும் படைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஒருவரே உண்மையும், அவர் ஒருவரே வாழ்வும், அவர் ஒருவரே வழியுமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால், அவர் ஒருவரை மாத்திரம் நீங்க பற்றி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இங்க போய் கும்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு இங்க வந்து கும்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு அந்த கடவுளுக்கு படையல், ஒரு நாளைக்கு இந்த கடவுளுக்கு படையலும் போட்டுட்டு திருப்பலிக்கும் வருவீங்க, ஜெபக்கூட்டத்தையும் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி இருந்தீர்கள் என்றால் எப்படி உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த இளைஞர்களைப் போல விடாப்பிடியாக ஆண்டவர் ஒருவரை மானத்தையும் வையத்தையும் படைத்த ஆண்டவர் மாத்திரம் தான் நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் மட்டுமல்லாம அந்த பாபிலோனியாவில் இருந்த எல்லா ஞானிகளையும் விட 10 மடங்கு அதிகமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பாந்தவர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் கரத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோட ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவரை நேசியுங்க, அவருடைய கட்டளைகளை நுணுக்கமா நீங்க பின்பற்றுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தொடக்க புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தொடக்கம் முதல் முதல் அதிகாரத்தில் உங்களுக்கு சொன்ன 27, 28 வசனங்கள்ல ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பாக்குறோம். இந்த ஆசீர்வாதம் கடவுளோடு நடந்த பிள்ளைகள், கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே கடந்து வருது. 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தார். ஜலப்பிரளயத்திலிருந்து, வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றிய பிறகு அவரை ஆசீர்வதித்து திரும்பவும் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். கடந்து வந்தோன்னா 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமை அழைத்து உன் நிலத்தையும் நாட்டையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசையாக விளங்குவாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன், உன் மூலம் பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பெரிய ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கிறார். கடந்து வரும்போது ஈசாக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாக இருக்கின்றார். ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுது. அப்பொழுது அவர் புறப்பட்டு சென்று பிரிசிய நாட்டுல கெரார் என்ற பகுதியில் அவர் குடியிருக்கின்றார். பஞ்ச நாட்கள்ல வருமானம் ஒண்ணுமே இல்லை. ஆனா தெய்வ பயத்தோட நடக்கிற இந்த ஈசாக்கு, ஆண்டவருக்கு பயந்து நடந்த இந்த ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலும் அவர் நிலத்தை உழுது பயிரிடுகின்றார். என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தொடக்க புத்தகம் 26ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். ஈசாக்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் விதை விதைத்தான், ஆண்டவர் அவன் உள்ளத்தையும் கடின உழைப்பையும் கண்டு அவனை 100 மடங்கு ஆசீர்வாதத்தால் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான்,
அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான் என்றால் இன்று உங்களை என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு கடந்து போகின்றான். பெத்தல் என்ற இடத்தில் ஆண்டவர் அவனுக்கு தோன்றுகின்றார். தோன்றி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருங்குடியாய் பெருகச் செய்வேன். நீ போற அந்த நாட்டிலிருந்து உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு வாக்களித்து நிறைவேற்ற மட்டும் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டோம் என்று சொல்லி யாக்கோபுக்கு அங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுளுக்கு ஒரு காரியம் செய்ய தெரியும்னு சொன்னா படைக்கிற கடவுள் அவர். இன்னொரு காரியம் செய்ய தெரியும்னாக்க அவர் ஆசீர்வதிக்கிற கடவுள். இன்னொரு காரியம் செய்ய தெரியும்னு சொன்னாக்கா அவர் பாதுகாக்கிற கடவுள். அந்த அன்பார்ந்த கடவுள், படைக்கிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள், பாதுகாக்கிற கடவுள், வழிநடத்துகிற கடவுள் மேல நீங்க முழு நம்பிக்கையோடு கூட இந்த ஆண்டுல நீங்க கால் எடுத்து வைங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, வருகின்ற இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறும்படியாக இன்று நாங்கள் செபிக்கின்றோம். வருகின்ற ஆண்டிலே உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய கட்டளைகளை முழுமனதோடு கடைபிடியுங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக ஏற்று உள்ளத்தால் விசுவசித்து நீங்க உதட்டால் நீங்க அறிக்கை செய்யணும். மூன்றாவதாக, ஆண்டவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு நேசியுங்கள். இரவும் பகலும் வேதம் வாசித்து வேதத்தை தியானித்து அதை நீங்க வாழ்வாக்குங்கள். உங்க வாழ்க்கையை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபத்துல நீங்க நிலைத்திருங்கள். இப்படி நீங்கள் ஜெபத்தில் நிலைத்திருந்தால், பரிசுத்தமாகினீர்கள் என்றால், இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் கடவுளுமாக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்தீர்கள் என்றால், அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றி அவருக்கு உகந்த மக்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நிச்சயமாகவே ஆண்டவர் தனது கருவூலமாகிய வானத்தை திறந்து ஆசீர்வாதங்களை 2 மடங்காக உங்கள் மீது அவர் கொட்டுவார். 10 மடங்காக அவர் உங்களை கொட்டுவார். 100 மடங்காக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகின்ற 2012ஆம் ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக வாழ்த்துகிறோம். ஒரு ஈசாக்கை போல நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 100 மடங்காக உங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கரத்தை இந்த நேரத்திலே எங்கள் மீது நீட்டிக் கொண்டிருக்கிற கிருபை